So guys, welcome back to our channel. இன்னைக்கான இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல நீங்க delete பண்ண போட்டோவா இருக்கட்டும், இல்லனா நீங்க கை தவறி delete பண்ணதா இருக்கட்டும், இல்லனா நீங்க வந்து நானா delete பண்ணேன் அப்படினாலும் சரி, அதாவது delete பண்ண போட்டோவை ஈஸியா நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நேரத்து delete பண்ண இமேஜஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க delete பண்ணியிருந்தா கூட உங்களால ஈஸியா ரெக்கவர் பண்ண முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா இது 100% ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்ல போகிறேன். வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் சிம்பிளை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடக்கூடிய உடனடி அப்டேட்ஸ்லாம் உங்களோட டிவைஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்பில் QR கோட்லாம் இருக்குல்ல, அது ஏன் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தேவை. அந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ட்ரிகர். ஓகேங்களா, நான் இப்போ வந்து டைப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ இந்த அம்பி தான் இந்த ஃபைல் தான். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ பார்த்தீங்க அப்ளிகேஷன் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.6 தான், ரொம்பவே கம்மி. அதான் டவுன்லோட்ஸ் ரேட்டை பாருங்கள், 100 மில்லியன்ஸுக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட ஃபீட்பேக்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள், சீரியஸ்லி திஸ் வாஸ் த மோஸ்ட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களால நம்பவே முடியலையா, இந்த மாதிரி அவங்க நம்பவே முடியல. அப்படி அவங்க வந்து கொடுத்துருக்க ஃபீட்பேக்லாம் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓ மை காட் இட்ஸ் ஏ மிராக்கிள் அப்படிலாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனோட ரேட்டிங்கை பார்த்துக்கோங்க, ஸ்டார் ரேட்டிங்கை பார்த்துக்கோங்க, அதாவது டவுன்லோட்ஸ் யூசர்ஸை பார்த்துக்கோங்க. 100 மில்லியன் ரொம்பவே இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் உள்ளே போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதான் டிஸ்க் ட்ரிகர். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு வெறுமனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் சர்ச் பேசிக் போட்டோ ஸ்கேன் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகேங்களா, கீழே பார்த்தீங்களானே உங்களுக்கு தெரியும் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து டெலீட் ஆனது வந்து ரெக்கவர் ஆகி இப்போ மறுபடியும் வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து மெதுவாக ஸ்கேன் ஆகி மெதுவாக காமிச்சிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் டைம் நான் வந்து பார்க்கும்போது 6000 சில்லற சம்திங் வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி வரலாம். ரொம்ப நாள் முன்னாடி உள்ள இதாக இருந்துச்சு அப்படின்னா பழைய ஃபோட்டோஸ், ரொம்பவே பழைய ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வந்து டெலீட் பண்ணதெல்லாம் வரும். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்காது. பட் ஆனால் அது நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் குவாலிட்டியோட கொஞ்சம் குறைஞ்ச குவாலிட்டி தான் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ நம்ம வந்து டெலீட் பண்ணணும், அதாவது ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒன்ஸ் நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எதில் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது சேவ் டு லொக்கேஷன், அதாவது 2வது ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ நான் அதை வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபோல்டர் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பூம் டெக்ஸ்ட். ஸோ ஓகேங்களா, இதில் நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகேங்களா, கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து உள்ளே வந்து சேவ் ஆகிடுச்சு. ஒன் ஃபைல் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. இப்போது எனக்கு வந்து உள்ளே சேவ் ஆகிடுச்சு. ஸோ ஓகேங்களா, இந்த இமேஜ். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ 2800 ஃபைல் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருந்திருக்கு. இன்னுமே ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ண எனக்கு வந்து எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குதோ அனைத்துமே ரெக்கவர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் இருக்கும். பிடிக்கல அப்படின்னாலும் அன்லைக் பண்ணி காமிச்சிருங்க. ஸோ நம்மளோட வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.